تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العظيم. முன்னால வாங்க, அல்லா ரஹ்மத் செய்வான். 10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இவ்வளோ நாளாக நாங்கள் குளிப்புடைய பாடங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த குளிப்புடைய பாடத்தில் கடைசியாக கைஃபியத், அதனுடைய அமைப்பு எப்படி குளிக்கணும், வாஜிபான கட்டாயம் குளிக்கக்கூடிய ஃபர்லான குளிக்கிற நேரத்தில் என்ன செய்யணும், அதுக்கு பின்னால் சுன்னத்தான குளிக்கிற நேரத்தில் எப்படி நாங்கள் எங்களோட குளிப்பை ஆக்கி கொள்ளணும், அல்லது சுன்னத்தான முறையில் எப்படி குளிக்கணும், அதோடைய முறைகள் என்ன என்ற பாடத்தை இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் வகுப்பில் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது நாங்கள் குளிப்பு ஃபர்துடைய விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் ஃபர்லான குளிப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு, ஃபர்லான குளிப்பை நீக்கிறதுக்கு 2 ஃபர்லுகள் தான் இருக்குது. முதலாவது நீயத்து வைக்கிறது. உதாரணமாக மேலே சொன்ன விஷயங்களில் கட்டாயம் குளிக்கணும் என்ற விஷயத்தில், உதாரணமாக ஜனாபத்துடைய விஷயத்தை நாங்கள் பார்த்தோம், ஹைலுடைய விஷயத்தை நாங்கள் பார்த்தோம், விலாதா நிஃபாசுடைய விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் குளிப்புடைய பாடத்தில். இப்படியான நிலைமையில் ஒருத்தர் குளிக்க போகிறாரு, தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள போகிறாரு. அந்த நேரத்தில் அவர் நீயத்து வைக்காமல் குளிச்சாரண்டா அவருடைய குளிப்பு பூர்த்தி ஆகாது. அவர் ஏனைய விஷயங்கள் செய்யணும் என்றால் கட்டாயம் தன்னை குளிப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு முன்னால் நீயத்து வச்சிருக்கணும். எந்த அமல் எடுத்துக்கொண்டாலும் குளிப்புடைய விஷயம் மட்டுமல்ல, ஃபர்லான குளிப்புக்கு மட்டுமல்ல, எல்லா அமல்களும் நீயத்தோடு தான் கொள்ளப்பட்டிருக்கு. அதனால தான் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஆரம்ப ஹதீஸாக கொண்டு வராங்க, இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை. அமல்களெல்லாம் நீயத்தை கொண்டு தான் கணிக்கப்படும் என்ற அந்த ஹதீஸை ஆரம்பத்திலே கொண்டு வந்திருக்கிறான். அதனால் மார்க்கத்தில் எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, என்ன அமலாக இருந்தாலும் சரி, அதில் முதல் அம்சமாக நீயத் அடங்குகிறது. தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இஹ்ராம் கட்டுறதாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாத்திலையும் நீயத்து தொடர்பாகுது. அந்த அடிப்படையில் தான் ஃபர்லான குளிக்கிற நேரத்திலையும் அதுக்குரிய ஒரு நீயத்து இருக்குது. எப்படி நீயத்து வைக்கணும்? எங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் வைக்கிறது பிரச்சனை இல்லை. நவைத்து, நான் நீயத்து வைக்கிறேன். எதை? ஃபர்லல் உஸ்லி, ஃபர்லான குளிப்பை நிறைவேற்றுவதற்குரிய நீயத்தை வைக்கிறேன் நீயத்து வைக்கலாம். எப்படி? முதலாவது தமிழால் வைக்கிறதுல இந்த பிரச்சனையும் இல்லை. அரபால் வச்சு கொண்டாலும் நல்லவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தமிழால் தான் தெரியும் என்றிருந்தால் தமிழால் நீயத்து வச்சு கொள்றதுலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி? நவைத்து ஃபர்லல் உஸ்லி, குளிப்புடைய ஃபரலை நிறைவேற்றேன் என்று நான் நீயத்து வைக்கிறேன் என்று சொல்லி நீயத்து வைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நவைத்து ரஃப் அல் ஜனாபதி அல்லது ரஃப் அல் ஹதசி அப்படின்னு நாங்கள் நீயத்து வைக்கிறது. எப்படி? நவைத்து ரஃப் அல் ஜனாபத்தி என்று சொல்லி நினைத்து வைக்கிறேன். ஜனாபத்துடைய குளிப்பை நீக்கிறதுக்காக வேண்டி நான் இந்த குளிப்பை குளிக்கிறேன் என்று சொல்லி நீயத்து வைக்கிறேன். அப்படி அல்ல, மூணாவது ஒரு நீயத்தொன்று இருக்குது, இஸ்திபாஹத்து ஸலா. என்னது? தொழுகையை ஆகுமாக்க தேடுகிறேன் என்று சொல்லி நீயத்து வச்சுக்கொள்ளலாம். 3 விதமாக நீயத்து சொன்னேன். முதலாவது ஃபர்லான குளிப்பை நிறைவேற்றுகின்றேன் என்று நீயத்து வச்சுக்கொள்ளலாம், அல்லது ஜனாபத்தை நீக்குகின்றேன் என்று சொல்லி குளிக்கிற நேரத்தில் நீயத்து வச்சு கொள்ளலாம். மூணாவது இஸ்திபாஹத்து ஸலா, தொழுகையை ஆகுமாக்க தேடுகிறேன்னு சொல்லி நீயத்து வச்சு தொழுகையை குளிப்பை பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம். கட்டாயம் இதில் ஏதாவது ஒரு நீயத்து வைக்காட்டி எங்களுடைய குளிப்பு பூர்த்தி ஆகாது. இது ஃபர்லில் நின்றும் உள்ளது. கட்டாயம் நீயத்து வச்சாகணும். ரெண்டாவது குளிப்புடைய ஃபர்ல், 2 தான் குளிப்புடைய ஃபர்லுகள். முதலாவது நீயத்து வைக்கிறது, ரெண்டாவது
உடம்பு முழுக்க நலையிற அளவுக்கு தண்ணீரை ஊற்றிக்கொள்றது. உடம்பு முழுக்க நியத்து வச்சாச்சு, உடம்பு முழுக்க நலையிற அளவுக்கு தண்ணீரை ஊற்றிக்கொள்வது. ஒரு இடம், ஒரு முடியுடைய இடமாவது விடுபட்டிருந்தாலும் குளிப்பு கடமையாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் பயங்கரமான ஒரு ஹதீஸ். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு குளிக்கிற நேரம் ஃபர்லான குளிப்பை நிறைவேற்றுகின்ற அந்த நேரத்தில் ஒரு முடியுடைய அளவு ஏதாவது ஒரு இடம் விடுபட்டிருந்தால் நாளை கியாமத்துடைய நாளையில நரகத்தில் கதா வகதா ஹதீஸ்ல அப்படியே வருது, இவ்வாறு இவ்வாறு அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாங்கள் குளிப்பை பூர்த்தி செய்கிற நேரத்தில் சும்மா நியத் வைக்கிறது 100% குறைவன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், ஜனாபத் உண்டானா குளிப்பு கடமையான குளிக்கோணும் என்றது நிறைய பேருக்கு தெரியும், உடம்ப நலைக்கோணும் என்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீயத்து வைக்கிறதுல நிறைய பேர் குறைபாடு செய்கிறாங்க, தெரியா என்ன செய்யணும் என்று சொல்லி. அப்படி இல்லை என்றால் சும்மா அவசரத்தில் குளிச்சுட்டு வராங்க, ஏதாவது ஒரு இடம் விடுபட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பயங்கரமான ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு முடிய உதாரணம் காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு கூட ஒரு இடம் நலையல்லை என்றிருந்தால் அவருடைய குளிப்பு பூர்த்தியாகாது. அதனால நாளைய கியாமத்துடைய நாளையில அவர் இவ்வாறு தண்டிக்கப்படுவார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக சொன்னார். இது ஃபர்லுடைய 2 விஷயங்கள். ஒன்று நியத்து, 2வது உடம்பு முழுக்க நலையிற அளவுக்கு தண்ணீரால் நாங்கள் கலையை கொள்வது, குளிச்சு கொள்வது. 2வது கைஃபியத்து சுன்னா. ஒருத்தர் குளிக்கிற நேரம் ஒரு குளிப்புக்கும் நன்மை கிடைக்கணுமாண்டா அந்த குளிப்புல சில சுன்னத்தான முறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதன் பிரகாரம் குளிச்சா குளிக்கிறதுக்கும் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். முதலாவது குளிக்கிறதுக்கு முன்னால அல்லது உலு செய்யறதுக்கு முன்னாலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னா ஒன்று இருக்குது. நபி அவங்களுடைய ஹதீஸும் கூட, முதலாவது நீங்க ஒரு பாத்திரத்தில் கையை போட்டு கழுகிறதா இருந்தாலும் உலு செய்கிறதா இருந்தாலும் குளிக்கிறதாக இருந்தாலும் நபியோடைய ஹதீஸ், உங்களுடைய கைகளை அதுக்கு முன்னால நன்றாக கழுவி கொள்ளுங்க. இது முதலாவது. என்னது? குளிப்பும் அல்லது ஹதசுல் அஸ்கர் உலுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலையில் இரவில் தூங்கி குளிப்பு கடமான நிலைமையில் காலையில் வந்து நீங்கள் குளிக்க போகிறீங்க, பாத்திரத்துக்குள்ள அல்லது உங்களோட பக்கெட்டுக்குள்ள வாளிக்குள்ள கையை போடுறதுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கை எங்கெங்கே இராத்தரி திருப்பது யாருக்கும் தெரியாது. அதனால் நபி அவங்க சொன்னாங்க நன்றாக கையை கழுவிக்கொள்ள சொல்லி. 2வது கழுவினதுக்கு பின்னால் குளிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய முன்பின் துவாரங்களை சுத்தம் செய்கிறதும் சுன்னத்தில் நின்று முன்னது. என்னது முதலாவது செய்யணும்? கையை நல்லா கழுகி கொள்ளணும். அதுக்கு பின்னால ஜனாபத் உண்டாக இருக்கிறனால, இது அழுக்கு இருக்கிறனால நாங்கள் முன்பின் துவாரங்களை என்ன செஞ்சு கொள்ளணும்? சுத்தம் செஞ்சு கொள்ளணும். இது சுன்னத்திலிருந்து உள்ளது. 3வது, நாங்கள் குளிக்கிறதுக்கு முன்னால நாங்கள் ஆரம்பமாக தண்ணி எடுத்து அப்படியே தலைக்கு ஊற்றி கொள்ளாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிறதுக்கு முன்னால வுலு செஞ்சு கொள்ளுவாங்க. எங்களிடத்துல 100% நான் குறைவன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் செய்யறாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனா குளிக்கிற நேரம் வுலு செய்யணுமா அப்படியே நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. நபியுடைய சுன்னா குளிக்கிற நேரம் குளிக்கிறதுக்கு முன்னால எப்படி நாங்கள் தொழுகைக்கு வுலு செய்கிறோமோ அதை போல பூர்த்தியாக வுலு செஞ்சு கொள்ளணும். ஆனால் 2 காலையும் கழுகிறத கடைசியாக ஆக்கி கொள்ளணும். நாங்கள் வுலு செய்கிற மாதிரி வளமையாக வுலு செய்கிற மாதிரி நாங்கள் வுலு செஞ்சு கொள்வது. ஃபிக்ஹுடைய உலமாக்கள் சொல்றாங்க, கால கழுகிறத கடைசியாக நாங்கள் ஆக்கி கொள்வது. சரி, கையை கழுவி கொண்டுட்டோம், முன்பின் துவாரங்களை கழுவி கொண்டுட்டோம், வுலு செஞ்சு கொண்டுட்டோம். அதுக்கு பின்னால தலையில 3 தடவை நாங்கள் தண்ணீரை ஊற்றிக்கொள்றது. தலையில 3 தடவை நாங்கள் தண்ணீரை ஊற்றிக்கொள்றது. இந்த நேரத்தில் பெண்களும் கவனிச்சு கொள்ளணும். தலையில ஊற்றுற நேரத்தில் முடிகள் பின்னப்பட்டிருந்தால் அதையும் கவனிச்சு கொண்டு தலையில தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுகணும். ரைட். அதுக்கு பின்னால வலது பக்கமாக தண்ணீரை ஊற்றணும், இதுவும் சுன்னத். அதுக்கு பின்னால இடது பக்கமாக தண்ணீரை ஊற்றிக்கொள்றதும் சுன்னத்.
எப்படி தலைக்கு 3 தடவை தண்ணீரை ஊத்துறதுக்கு பின்னால வலது பக்கமாக தண்ணீரை ஊத்துறது, அதுக்கு பின்னால இடது பக்கமாக தண்ணீரை ஊத்துறது. நல்லா உடம்ப தேய்ச்சி கழுகுறதும் குளிக்கிறதும் சுன்னத்திலிருந்தும் உள்ளது. அதில் ஒரு விஷயத்தை கட்டாயம் நாங்கள் கவனிச்சோனும், குளிக்கிற நேரத்தில் தண்ணீரை தடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று உடம்புல இருந்தால் அதை நீக்கிட்டு தான் எங்களோட குளிப்பை நாங்கள் பூர்த்தி செய்யணும். இல்லை அப்படியான ஒன்றுமே அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட உடம்புல இல்லை, நாங்கள் நல்லாத்தான் தேய்ச்சி குளிக்கிறோம். அந்த நேரத்திலையும் சில இடங்களை ஃபிக்ஹுடைய உலமாக்கள் கொண்டு வராங்க பாடத்தில். அந்த இடங்களை நீங்கள் குளிக்கிற நேரம் தண்ணி பேய்த்து சேராது, தண்ணி படாது. காதுடைய உள்பகுதிகள், ஒவ்வொரு துவாரங்கள், வயிற்றுடைய அந்த இடங்கள், வயிற்றுக்கு கீழுள்ள பகுதிகள், சில முடிகள் பின்னப்பட்டிருக்கும், கைகளுடைய மடிப்புக்கள், அக்குல்கள், இவைகள்ல தண்ணி போய் சேராது. சில மடிப்பு கால்களுடைய சில மடிப்புகளுக்கும் நீங்கள் தொழுது தொழுது சில கால்கள் அப்படியே ஒன்று சேர்ந்திருக்கும், தொழிலுடைய அச்சு வந்தன்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி சில இடங்களில் தண்ணி போய் சேராது. அப்படி தண்ணி போய் சேராத இடங்களை கவனித்து நாங்கள் அந்த இடத்தையும் தேய்ச்சி கழுகுறதும் சுன்னத்தில் கொண்டு வராங்க. கடைசியாக ஒரு சப்ஜெக்டை கொண்டு வராங்க குளிப்புடைய பாடத்தில். இந்த விஷயங்களை பேணி குளிக்கிறது சுன்னத்தில் நின்றும் உள்ளது. கடைசியாக கொண்டு வராங்க, ஒருத்தர் நாங்கள் கிணத்துல குளிப்போம் அல்லது டெப்பில் குளிப்போம் அல்லது ஒரு வாளியில் பக்கத்தில் தண்ணியை ஊற்றி நாங்கள் குளிப்போம். அப்படி இல்லாமல் குளங்களில் ஆறுகளில் அப்படி ஒருத்தர் கடலில் இப்படியான ஒரு இதில் குளிக்கிறதாக இருந்தால் இவர் எப்படி குளிக்கிறது என்று சொன்னால், இவருடைய குளிப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு மேற்கொண்ட விஷயங்கள் செய்யாமலும் அப்படியே ஒரு தடவை நியத்து வைக்கிறது, ரஃபுல் ஜனாபத்தி அல்லது ஃபர்லான குளிப்பை பூர்த்தி செய்கிறேன் அல்லது தொழுகை ஆகுமாக்க தீருகிறேன்னு சொல்லி நியத்து வச்சு ஒரு தடவை பூர்த்தியாக தாண்டி எழும்பினால் அவருடைய குளிப்பு பூர்த்தி ஆகும். குளிப்பு பூர்த்தி அழுக்கு நீங்கிறதுக்கு நிறைய தடவை குளிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தண்ணியாக இருந்தன்னு சொன்னால் நாங்கள் அதை உடம்புல பூர்த்தியாகப்படாத ஒரே தடவை ஆறுகளில் நாங்கள் குளிக்கிறதாக இருந்தால் அல்லது குளங்களில் நாங்கள் குளிக்கிறதாக இருந்தால் ஒரு தடவை பூர்த்தியாக முழு உடம்பு மறையிற அளவுக்கு முக்கிய தாண்டி எழுந்தால், அவர் நியத்து வச்சு எழுந்தால் அவர் குளிப்பு பூர்த்தியாகும். அல்லது அவர் நியத்து வைக்கிறாரு திரும்ப என்னது வுலுவுடைய ஃபர்லை பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி ஒரு தடவை தாண்டி எழுந்தாலும் அவருடைய வுலுவும் பூர்த்தியாகும். திரும்ப சொல்றேன் பார்த்துக்கங்க, ஒருத்தர் ஆற்றுல குளிக்க போறாராக இருந்தால் ஒரு தடவை ஃபுல்லாக நீயத்து வச்சு குளிப்பு நீயத்து வச்சு ஃபுல்லாக தாண்டு ஒரு தடவைனா குளிப்பு நீங்கிடும் அவர்கிட்ட. அல்லது அவர் உழுவை செய்கிறதுக்கு நீயத்து வைக்கிறாரு, ஒரு தடவை பூர்த்தியாக உழுவுடைய நீயத்தோட அவர் தாண்டி எழுந்தாலும் அவருடைய உழுவும் பூர்த்தி ஆகும். இது ஆற்றுல கடல்களில் குளிக்கிற நேரத்தில் உழுவுடைய ஃபர்லான குளிப்புடைய கடமை. மற்றபடி ஏனைய சுன்னத்துக்களை நான் கவனித்து நாங்கள் குளிச்சோம் இருந்தால் ஃபர்லுடைய விஷயங்களும் விடுபடாது, சுன்னத்தும் பூர்த்தியாகும், அதுக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்தின பாடத்தை மாதிரிக்கு எங்களோட குளிப்புக்களை அமைச்சு கொள்றதுக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஏதாவது குளிப்புடைய பாடங்களில் நடாத்தின பாடங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய பதிலையும் தாரோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்தி நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹ்.